Good morning students. இப்போ நாம chapter 4 exercise 4.4ல இருக்கக்கூடிய ரெண்டு தியரம்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னு concurrent theorem. Basically அதுக்கு பேரு concurrency theorems. So concurrency theoremsல ரெண்டு தியரம் இருக்கு. ஒன்னு Sievers theorem, Menela's theorem. Sievers theorem இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்துட்டோம். So இதுக்கு அடுத்த வீடியோல இந்த வீடியோல நம்ம வந்து Menela's theorem பத்தி பார்க்கலாம் without proof only statement மட்டும் கொடுப்பாங்க so அந்த statement யூஸ் பண்ணி நாம problem solve பண்ண போறோம் a necessary and sufficient condition for points p q r on the respective sides bc ca ab or their extension அது extension இருக்கலாம் அப்படின்றாங்க so இப்போ வந்து பாத்தீங்கன்னா p ங்கிறது respectively சொல்லிட்டதால p ங்கிறது bc யோட சைடுலயும் q ங்கிறது ca யோட சைடுலயும் r ங்கிறது ab யோட சைடோட பாயிண்ட்ஸ் அப்படி நாம எடுத்துக்கிறோம் of a triangle abc to be collinear is that அதாவது collinear-ஆ இருந்தது அப்படினா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது collinear-ஆ இருக்கு அப்படினும் பொழுது என்ன சொல்றாங்க collinear-னா என்ன ஒரே லைன்ல அமையக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரே லைன்ல எல்லா பாயிண்ட்ஸும் வந்து அமைஞ்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த லைன்ல இந்த QRP ங்கிறது ஒரே லைன்ல அமைஞ்சிருக்கு அப்ப இந்த மூணுமே collinear இந்த லைன்ல ARB ங்கிறது அமைஞ்சிருக்கு சோ அப்ப இது வந்து ஒரு collinear QAC ங்கிறது ஒரே லைன்ல அமைஞ்சிருக்கு சோ இது ஒரு collinear சோ அப்ப collinear-ஆ இருக்கும் பொழுது நாம இந்த ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணலாம் Menela's theorem இதுதான் BP by இங்க பாருங்க BP by PC CQ by QA and then AR by RB so இதுவும் Sievers theoremமும் Menela's theoremமும் ரெண்டும் சேம் தான் அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா இதுல சிம்பல் மட்டும் தான் வேரி ஆயிருக்கும் ஏன் இங்க வந்து சிம்பல் மட்டும் இப்படி ஆகுது அப்படினா இங்க பாருங்க டைரக்டட்னு சொல்றாங்க where all segments in the formula are directed segments directedனா டைரக்ஷன் அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கு சரியா சோ இந்த ஆரோல போச்சுனா அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் திரும்ப ரிவர்ஸ்ல வரும்போது அது நெகட்டிவ் டைரக்ஷனா மாறிடும் இப்ப பாத்தீங்கன்னா BP இப்படி போதா இந்த டைரக்ஷன்ல போகுது BP by PC இந்த டைரக்ஷன்ல போகுது சோ அப்ப பிளஸ் இதுவும் பிளஸ் CQ இந்த டைரக்ஷன்ல போகுது அப்ப CQ வந்து பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா QA வந்து ரிவர்ஸ்ல வருது சோ அப்ப அந்த டைரக்ஷன் வந்து மைனஸ் அடுத்து பாத்தீங்கன்னா AR இந்த ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன்ல வருது சோ அப்ப இது பிளஸ் அண்ட் RB இதுவும் வந்து பிளஸ் சோ அப்ப இது எல்லாமே ப்ராடக்ட் ஆகும்போது இது பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஆயிடும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஓகே சோ அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் இதோட ஹோல் வேல்யூ இது பிளஸ் இதோட வேல்யூ மைனஸ் இதோட வேல்யூ பிளஸ் அப்ப இது மூணுத்தையும் நீங்க ப்ராடக்ட் போனது என்ன கிடைக்கும் பிளஸ் இன்டு மைனஸ் 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 இன்டு பிளஸ் மைனஸ் சோ அதனால தான் இங்க -1 வந்திருக்கு புரியுதா சோ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ரிவர்ஸ்ல வரதால இதோட வேல்யூ வந்து மைனஸ்ல வருது இதுக்கு பேரு Menela's theorem ஓகே சோ பட் அதே சேம் கண்டிஷன் தான் CVNs தான் அதுவும் ஓகேவா சோ அப்போ ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து வரையக்கூடிய ஒரு லைன் அந்த லைன் வந்து உங்களுக்கு ஒண்ணுக்கொண்ணு collinear-ஆ இருந்துச்சு அந்த பாயிண்ட் வந்து collinear-னா நம்ம Menela's theorem யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து directed segments Menela's-னா யாரு அப்படினு சொல்லிருக்காங்க Menela's was a Greek mathematician who lived during the Roman Empire in both Alexandria and Rome during 1st century CE. His work was largely on the geometry of spheres. அதாவது spheres பத்தி தான் ஒரு நிறைய theorems வந்து அவர் நிறைய ரிலேட்டடா மட்டும் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு நிறைய வர்க் பண்ணி நிறைய தியரம்ஸ் வந்து டெலிவர் பண்ணிருக்காரு Menela's theorem was first discussed in his book அதாவது அவர் எந்த காலத்துல வாழ்ந்தார் ரோமன் எம்பையர்ல ரோமானியர்கள் வாழ்ந்த காலத்துல அவர் வாழ்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் அலெக்சாண்ட்ரியா அண்ட் ரோம் டியூரிங் 1st century முதல் நூற்றாண்டுல வந்து அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க Menela's theorem was first discussed in his book அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் புக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு தியரம் ஓகே Spherica and later mentioned by Ptolemy in his work Almagest அப்படிங்கற அல்மாகஸ்ட்ன்றவரால அடுத்து உருவாக்கப்பட்ட மென்ஷன் பண்ணப்பட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது இவங்க ரெண்டு பேரால வந்து என்ன பண்ணப்பட்டது அடுத்து ஸ்பெரிகா அப்படின்ற ஒரு தியரம் வந்து புக்ல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டது ஓகேவா சோ அப்ப Menela's theorem was the first discussed in his book இந்த தியரம் தான் முதல்ல புக்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட அது புக்ல வந்த ஒரு தியரம் ஓகேவா டெக்ஸ்ட் புக்ல சோ ஸ்பெரிகான்றது அதுக்கு அடுத்து வந்தது அது யாரால சொல்லப்பட்டதுன்னா Ptolemy and Almagest அப்படிங்கற
2 பேரால் அது வந்து சொல்லப்பட்டது புக்கில். ஓகேவா, அவங்க ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் வந்த ஒரு தியரம். மெனிலாஸ் தியரம் ப்ரூவ்ஸ் த ஸ்பியர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள்ஸ். மெனிலாஸ் தியரம் எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா ஸ்பியர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள்ஸ். ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள்ஸால் உருவாக்கப்பட்டதான் ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறத வந்து மெனிலாஸ் தியரம் ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஜென்ரலி. அதுக்கடுத்து நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படிலாம் எந்தெந்த கண்டிஷன்ஸில் இந்த மெனிலாஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. மெனிலாஸ் தியரம் கேன் ஆல்சோ பி கிவன் ஆஸ், இப்படியும் கொடுக்கலாம். மெனிலாஸ் தியரம் எப்படி நம்ம கொடுக்கலாம்னா இங்கே பாருங்கள், இந்த -1 இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி -1 ட்ரான்ஸ் பண்ணும்போது இது மல்டிப்ளையாக மாறும். ஸோ இப்போ இதோட சிம்பிள் எல்லாமே மைனஸ் இன்ட்டு பிசி டு கியூஏ இன்ட்டு ஆர்பி. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நோட் பார்த்தீங்கன்னா, இஃப் பிபி இஸ் ரீப்ளேஸ்டு பை பிபி, அதாவது இதோட டைரக்ஷன் மாற்றுறாங்க. டைரக்ஷன் பிபியை வந்து பிபின்னு டைரக்ஷன் மாற்றினாலும் சரி, இல்லை சிக்யூ பை, இப்போ சிக்யூன்னு இருக்கு இல்லையா, சிக்யூவை கியூசி அப்படின்னு மாற்றினாலும் சரி, கியூசி அப்படின்னு டைரக்ஷன் மாற்றினாலும் சரி, இல்லை ஏஆரை ஆர்ஏ அப்படின்னு டைரக்ஷன் மாற்றினாலும், ஆர் இஃப் எனி ஒன் ஆஃப் த 6 directed line segments பிபி பிசி சிக்யூ கியூஏ ஏஆர் ஆர்பி இஸ் இன்டர்சேஞ்ச், இந்த ப்ராடக்ட் வில் பி 1. இது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் 6 செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 6 செக்மெண்ட்டில் ஏதோ ஒன்றுத்தோட டைரக்ஷன் மாற்றினாலுமே இதோட வேல்யூ வந்து என்ன ஆகிடுன்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து இதுதான் வந்து பேசிக் வந்து தியரம். இதில் வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் மாத்திரம். இப்போ பிபி இதில் இந்த 6 செக்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்டை நீங்கள் மாற்றினாலுமே இந்த தியரமத்தோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆகிடும் அப்படின்னு தான் அங்கே நோட்டில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ பிபி இருக்கு இல்லையா, பிபியை வந்து பிபியை பிபின்னு ஒரே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே பிபின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஏன்னா ரிவர்ஸில் வரும் இல்லையா, ஸோ அப்போ வந்து மைனஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் தியரமே ப்ளஸ் ஆகிடும். பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வந்துருமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வந்துருமா, இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அப்போ உங்களுக்கு ஈக்குவல் டு +1 அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செக்மெண்ட்டோட டைரக்ஷனை மாற்றினாலுமே இதோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், நமக்கு ப்ளஸில் வந்துடும், +1 அப்படின்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்க மெனிலாஸ் தியரமில் சொல்லியிருக்கக்கூடிய என்னது செக்மெண்ட்ஸ் அண்ட் தென் டாபிக்ஸ். ஓகேவா, ஸோ மெனிலாஸ் தியரமில் என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, இதோட ஸ்டேட்மெண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி வந்து நம்ம எடுக்கணும், செக்மெண்ட்ஸை வந்து எப்படி எடுக்கணும் நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான நோட். இதில் இருக்க ஏதாவது ஒன்றுத்தை நம்ம மாற்றினாலுமே இதோட ஆன்சர் வந்து +1 ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் மெனிலாஸ் தியரம் பற்றி நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் 1 மார்க்ஸ் கேட்டாலும் நீங்கள் எழுதணும். ஓகே.